தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சேர்ந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆதரவாளர் விஜய் என்பவர் வெளியிட்ட வீடியோவால் பரபரப்பு கிளப்பியுள்ளது. அந்த வீடியோவில் திமுக அதிமுகவினர் கையை வெட்டுங்கள் என விஜய் கூறியிருப்பது அக்கட்சியினரிடையே கோபத்தை தூண்டியுள்ளது. எங்க ஊர்ல நிறைய பேர் கையில டிஎம்கே கட்சி படத்தை பச்சை குத்திருக்காங்க. ஏடிஎம்கே இதுவும் பச்சை குத்திருக்காங்க. சரிங்களா? நீங்க என்ன பண்றீங்க? அது கூட ப்ரொமோஷன் தான். அவங்க கையில இருக்க பச்சையை பார்த்து நிறைய பேர் ஓட்டு போட்டுறக்கூடாதுல்ல. இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, ஒரு நல்ல லீடரா இருக்காங்க, இவங்களுக்கு ஓட்டு போட்டுறக்கூடாதுல்ல. அது கூட ப்ரொமோஷன் தான். நீங்க என்ன பண்றீங்க? எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அவன் கையை வெட்டிருங்க. வெட்டிட்டு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி கொடுங்க. அது கூட ப்ரொமோஷன் தான். சரிங்களா? மற்ற கட்சி படத்தெல்லாம் கையில போட்டு சுத்துறாங்கல்ல, அது கூட ப்ரொமோஷன் தான். சரிங்களா? அதை பார்த்து கூட அவங்க வீட்டில் உள்ளவங்க, பக்கத்தில் உள்ளவங்க, இந்த ஏரியாவில் உள்ளவங்க கையில பச்சை குத்துற அளவுக்கு இப்படி இருக்காங்கன்னா அந்த கட்சிக்கு ஓட்டு போட ஹைலி சான்ஸ் இருக்கு. இது எலெக்ஷன் டைம், யாருமே ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்றீங்க? அவங்க கையை வெட்டிருங்க. துண்டை வெட்டிட்டு நீங்க என்ன பண்றீங்க? ஏப்ரல் 23 முடிஞ்சோடனே 24ஆம் தேதி ஐஸ் பெட்டியில இருந்து அந்த கையை எடுத்து நீங்களே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி விட்டுருங்க. பிளாஸ்டிக் சர்ஜரி இருந்தா உடனே மாத்திருப்பேன். ஜஸ்ட் ஒரு வார்னிங் கொடுக்கணும். இந்த மாதிரி வெளியே வைக்க கூடாது தம்பின்னு சொன்னா நானே எடுத்துட போறேன். நான் எடுத்துடுறேன்னா சொன்னேன், நான் எடுக்க மாட்டேன்லாம் சொல்லவே இல்லை. நான் எடுத்துடுறேன் சார் அப்படிதான் சொன்னேன். அவங்க அதுக்குள்ள அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சுத்தி இருக்கவங்கலாம் என்னை சிரிச்சுட்டே பார்த்தாங்களா, அது எனக்கு ரொம்பவே ஹேட்டாச்சு. ஆனா கிருஷ்ணா நகர் டேனிங்ல திரும்பின உடனே என் கடை அவ்வளோ பார்வையா இருக்கும். ஒரே பேனரா இருக்கும், விஜய் அண்ணா போட்டோவா இருக்கும். நிறைய பேருக்கு என் கடை மேல அவ்வளோ கண்திஷ்டி இருக்கும். அந்த அளவுக்கு நிறைய பேர் கண்ணு விழுற மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு கடை பக்கா மாசா வச்சிருப்பேன். அது எல்லாருமே இன்னைக்கு கிழிச்சு எடுக்கும் போது ரோட்ல எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே வேடிக்கை பார்த்தாங்களா, அதான் கஷ்டமா இருக்கு. என்கிட்ட சொல்லியிருந்தா நானே அதை எடுத்திருப்பேன். நைட்டா எடுத்துட்டு வேற போட்டோ வச்சிருப்பேன்.